ஐயா, எனக்கு இரண்டு விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றன. இந்த ஊழல் பெருச்சாளிகளை வேட்டையாட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கு. நம்முடைய ரத்தத்தை 70 ஆண்டு காலமாக உறிஞ்சி 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 நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இரண்டாவது ஐயா, பாராளுமன்றத்திலே என்னுடைய குரல் கேட்கக்கூடாது, உங்களுடைய குரல் கேட்கக்கூடாது, கோயம்புத்தூர் மக்களுடைய குரல் கேட்கக்கூடாது என்பதற்காக அப்படியே கொண்டாந்து அள்ளி கொட்டுறானே. இன்னைக்கு காலைல பத்திரிகையாளர் கேட்டார், ஏதோ மூக்குத்தி கொடுக்குறாங்களாமே கோயம்புத்தூர்ல, என்னன்னு அவங்க கருத்து நேற்று தோடு கொடுக்குறாங்களாமே கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து தங்க சுரங்கத்தையே கொண்டாலும் இந்த முறை தம்பி அண்ணாமலைக்கு அவங்க வீட்டுல அண்ணாமலைக்கு தாமரை சின்னத்திற்கு தான் வாக்களிக்க போறாங்க. இது கோலாறுல இருக்கக்கூடிய கோலார் தங்க சுரத்தில் இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தையும் கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல கொட்டுங்க. ஆனால் மக்கள் இந்த முறை மோடிக்கும் அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் தாமரை சின்னத்திற்கும் தான் வாக்களிப்பார்கள். முதலமைச்சர் இங்கே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கே வந்து 30 நாள் டேரா போட்டு படுத்து தூங்கினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த முறை அவர்களுடைய குரலாக அவர்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை பாராளுமன்றம் சென்று பேச வேண்டும் என்பதில் செல்ல தெளிவாக நம்முடைய கோயம்புத்தூர். ஐயா, பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தண்ணி பிரச்சனையிலிருந்து உள்கட்டமைப்பு பிரச்சனையிலிருந்து எல்லாருக்கும் தீர்வு நம்ம கொடுக்கணும் ஐயா.